அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று செப்டம்பர் 16 ஆவணி மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. திரையோதசி திதி. அவிட்ட நட்சத்திரம் 4:33 வரை, அதற்கு மேல் சதயம் நட்சத்திரம். ராகுகாலம் காலையில் 7:30 to 9, யமகண்டம் காலை 10:30 to 12 வரை, நல்ல நேரம் காலையில் 6:15 to 7:15, சாயங்காலம் 4:45 5:45 வரை. அப்போது சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு கடகராசிக்குரியது. அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, வெள்ளை கலர் சற்று போட்டுக்கணும். தவிர்க்க வேண்டியது பச்சை கலரு. சாப்பிட வேண்டியது சாம்பார் அல்லது தால், துவரம்பருப்பில் செஞ்சது, எதையும் சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது அந்த திதி இன்றைக்கி அந்த சப்தமி, அஷ்டமி, நவமி திதியில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். இப்போது அந்த சப்தமி திதியில் பிறந்தவங்க நல்ல செல்வந்தர்களாக இருப்பார்கள். அவங்ககிட்ட பண வசதி நன்றாக இருக்கும். ஈகை குணம் உடையவர்கள், அதாவது இறக்க குணம் உள்ளவங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களாக இருப்பார். திடகாத்திரம், நல்ல பாடி நல்ல ரெசிஸ்டன்ட் பவர் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடி. அதே சமயத்தில் கண்டிப்பும் கராரும் உடையவராக இருப்பார். கொடுமையான வியாதிகள் கூட இவருக்கு பெர்மனன்ட் வியாதிகள் தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்து அஷ்டமி. அஷ்டமித்தியில் பிறந்தவங்க மேக்சிமம் பிதிரார்ஜித சொத்தை உடையவர்கள், பூர்வீக சொத்து உடையவர்களாக இருப்பார்கள். திரண்ட செல்வத்திற்கு அதிபதியாக இருப்பார்கள். நிறைந்த குழந்தை செல்வம், குழந்தை பாக்கியம் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும். காம இச்சையில் அதிக ஈடுபாடு. இவரையும் நோய்கள் துரத்தி கொண்டே தான் இருக்கும். அடுத்து நவமி திதி. பல நல்ல காரியங்களை செய்வதன் மூலம் கீர்த்தியை அடைபவராக இருப்பார். பெருத்த கொஞ்சம் பாடி கொஞ்சம் பருத்த திரேகமாக இருக்கும், பெருத்த திரேகத்தை உடையவர். மனைவி மக்களை அதிகம் விரும்ப மாட்டார். அதே மாதிரி பர ஸ்திரீகளின் மீது நாட்டமுடையவராக இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அந்த நிகழ்ச்சி பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு பணம் தண்ணீராக செலவழிக்கிறது. ஆயினும் ஏதோ ஒரு வழியில் பணம் சேர்ந்து விடுகிறது. புதிய நண்பர்கள் அவ்வளவு நல்லவர்கள் அல்ல, உஷாராக இருந்துக்கோங்க. நிர்வாகத்திறன் பாராட்டப்படுகிறது. ஸ்பெக்குலேஷனில் ஓரளவு லாபம் வருகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் ரொம்ப முன்னேற்றம் தெரிகிறது. அடுத்து ரிஷபராசி. திடீர் பணக்காரர்களாகும் யோகம் வரப்போகிறது. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு வருகிறது. நண்பர்கள் உதவிகரமாக இருக்கின்றனர். காதல் விவகாரங்கள் இருந்தால் அது தோல்வியில் முடிகிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கில் நல்ல லாபம் வருகிறது. அடுத்து மிதுன ராசி. தொழிலில் பெரும் முன்னேற்றம். பெரும்பாலும் ப்ரமோஷன் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சேருகிறது. சிறு சிறு வேலைகளில் ஈடுபட்டதில் பெரிய லெவலில் தான் யோசிக்கிறது, சிந்திக்கிறது, செய்கிறது. கணவன் மனைவி உறவு ஓகே ரகம்தான். மக்கள் மூலம் சந்தோஷம் கிடைக்கின்றது. வெளிநாட்டு தொடர்பு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்க ஆதரவு உண்டாகிறது. கடகம். சமூகத்தில் அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கொஞ்சம் உயர்ந்துக்கிட்டு போகுது. பணத்தட்டுப்பாடு அவ்வளவு ஜாஸ்தி இருக்கலை. பெற்றோர் ரொம்ப உங்கள் மேலே பாசமுடையவர்களாகவும் உங்களுக்காக எதையும் செய்ய தயாரானவர்களாகவும் உள்ளனர். அது உங்களது பாக்கியம். பெரியோர்களின் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றது. அடுத்து சிம்மராசி. துன்பமும் துயரமும் நிறைந்த வாழ்க்கையில் திடீரென தென்றல் வீசுவது போல் இன்பம் சேருகிறது. ஃப்ரிட்ஜில் வச்சு பழையபடி அதை சூடு பண்ணி சாப்பிட்ற பதார்த்தங்களை மேக்சிமம் சாப்பிட வேண்டாம். பர்டிகுலராக நான்வெஜ் பதார்த்தங்களை சாப்பிட வேண்டாம், தவிர்த்து விடுங்கள். நரகமாய் தெரிந்த வாழ்க்கை இப்போது சொர்க்கமாக தெரிகிறது. சனிதோறும் நாகதேவதை அல்லது துர்க்கம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள்.
அந்த மகிழ்ச்சி தொடரும். அடுத்து கன்னிராசி. குடும்பத்தில் செலவு கட்டுக்கடங்காமல் போகுது. மனைவி வர்க்கத்தாரால் சின்ன சின்ன தொல்லைகள் வருகின்றன. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதற்கு தகுந்த முன்னேற்றம் இல்லை என்ற விரக்தி மனதை அலைபாய செய்கிறது. குருவினர்களால் நிலைமைகள் மாறும். தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாருங்கள் தொடர்ந்து. அடுத்து துளாராசி. நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிக்கிறீர்கள். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகிறது. சங்கீதம், சினிமா, டான்ஸு, நாட்டியம் போன்ற கலைத்துறையில் ஈடுபாடு உள்ளோருக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டாகிறது. அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறது. அதே மாதிரி மெடிசன் அண்டு மிலிட்ரி போன்ற துறையில் உள்ளோருக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. உறவினர்கள், குழந்தைகள் ஆகியோர் அடிக்கடி இவங்களால் செலவுகள் உண்டாகின்றன. நண்பர்கள் ஆதரவு கொடுக்கறதுனால மிகப்பெரிய காரியங்களை செய்து முடிக்கிறீர்கள். ஆனால் எல்லோரும் எல்லாவற்றையுமே யுத்தம் செய்து தான் சாதிக்க வேண்டியுள்ளது. நெருப்பு ஆயுதங்களை எச்சரிக்கையுடன் கையாளுங்கள். அடுத்து தனுசு ராசி. உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறது. ஏதாவது பெண்களினால் சிற்சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் குடும்ப வாழ்க்கை சுமூகமாகவே செல்கிறது. பணச்செலவு கொஞ்சம் ஜாஸ்தி அதிகரிக்கிறது. சுற்றத்தினருடன் மனத்தாங்கல் உண்டாகிறது. ஸோ எச்சரிக்கையாக பழகிக்கொள்ளுங்கள். அடுத்து மகர ராசி. நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாகவே முடிகின்றன. புதிய தொழில், உத்தியோகத்தில் திருப்பும் முனை, குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சி முதலியவை உண்டாகின்றன. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து கும்பராசி. வேண்டாத செலவுகள் தான் ஜாஸ்தி வந்துக்கிட்டு இருக்குது. சொத்து சேர்க்கை ஏற்படுவதுங்கிறது தாமதமாகி கொண்டே செல்கின்றது. உடல் ஆரோக்கிய குறைவு. ஓகே. எதிரிகள் தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கின்றனர். கணவன் மனைவி மத்தியில் வாக்குவாதம் அதிகரிக்கிறது. அடுத்து மீனராசி. கல்வி அறிவு அதிகமில்லாதவர்களுக்கு கூட துணிவு அதிகமாகிறது. அதாவது மீனராசியில் இப்போதைக்கு தொழிலில் கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எந்த சிறிய காரியமானாலும் தடைபட்டே நடக்கிறது. வெளியூர் பிரயாணங்களினால் நன்மை எதுவும் ஏற்படாது. வீண் அலைச்சல், வீண் செலவு தான் அதிகமாகின்றது. மனைவி மக்களின் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.